ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேபி எஜுகேஷ்னல் வீடியோஸ். நம்ம இது வரைக்கும் ஆ கி மாத்ரா பார்த்துருக்கோம், சோட்டி ஈ கி மாத்ரா பார்த்துட்டோம். இன்றைக்கி படி ஈ கி மாத்ரா. இப்போ படி ஈ கி மாத்ரா என்னது? நெடில் இழுத்து சொல்லுவோம், கீ அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் அது. ஸோ அதே மாதிரி தான் எங்கேயும் காக்கிட்ட இந்த மாதிரி ஒரு தொலைக்கால் வந்துச்சுன்னா உங்கள் ரைட் ஹேண்ட் டிஜிட்டோட அதை டிஜிட்னு சொல்கிறேன் சாரி எழுத்தோட ரைட் ஹேண்ட் சைடில் இப்படி இழுக்கணும். இதுக்கு பேர் தான் படி ஈ கி மாத்ரா, ஈ அப்படின்ற சவுண்ட். இப்போ தமிழில் போடும்போது நீங்கள் எப்படி போடுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கா போடுறீங்க, சரியா? இதுக்கு நீங்கள் பெரிய எழுத்து போடும்போது கீ இப்படி போடுவீங்க, கரெக்டாக? கீ. ஸோ இப்போ இது எப்படி இந்த எழுத்துக்கெலாம் வரும்? கீ, 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 கீ. இதுக்கு நாக்கு நம்ம மாத்திராவே யூஸ்வலாக பயன்படுத்தவே மாட்டோம், அது கவலைப்பட வேண்டாம். அடுத்து சீ, சி, ஜி, ஜி, டி. இது வந்து டி, டி. இது அழுத்தத்தோடு வரும். டி, டி, டி. இது வந்து ந, நீ, தி, தி. இது அழுத்தத்தோடு, இது சாதாரணமாக வரும், இது அழுத்தத்தோடு வரும். தி, 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 தி. அது தி தான் வரும். தி, நீ, பா, நீ. அதில் வர நான், இது நீ. பி, ஃபி, பி, பி, மீ. எங்கே கரெக்டாக அந்த மாத்திரை வந்து ஜாயின் ஆகி பார்க்குதுன்றது எங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் எழுதும் போது பிழை இல்லாமல் எழுதுவாங்க. ஈ, ரீ, லீ, வி, ஷி, ஷி, சி, ஹி. இது ஷி, த்ரீ, நீ. இப்போ இந்த மாதிரி மாத்திராலாம் எந்தெந்த வேர்ட்ஸில் யூஸ் ஆகுது, வேர்டில் எங்கெங்கே வருதுன்றது நான் தனியாக ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோ பார்க்க தானாக பசங்க எழுத ஆரம்பிச்சிட்டாலும் நல்லா கற்றுப்பாங்க. ஸோ ஸ்டே டியூன். நன்றி, வணக்கம்.